எல்லா சோஷியல் மீடியாலையும் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ஷேர் பண்ணப்பட்டு பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஷார்ட்டாக அந்த ஸ்டோரி சொல்லணும். என்ன நடந்தது அப்படின்னா, பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து 6 months முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 45 சவரன் அந்த பொண்ணுக்கு போட்டு, அது இல்லாமல் 5 lakhs கேஷ் கொடுத்து பக்கா டிபிக்கல் அரேஞ்ச் மேரேஜை தான் பண்ணிக்கும். டே 1லேருந்து டார்ச்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 6 monthsலேயே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருக்கணும். பொண்ணு வரதட்சணை கொடுமைனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டதே அந்த பொண்ணு அவங்க அம்மா கண்டுபிடிச்ச ஆடியோ நோட். இந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் மாமியார் என்ன அவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்க. என்ன கொடுமைப்படுத்துவாங்கன்னா, கணவர் பக்கத்தில் உட்காரக்கூடாது, மேலே உட்காரக்கூடாது, கீழே தான் உட்காரணும். வார்த்தைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சொல்றது கேட்டால் இங்கே இரு, இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி கீழே தான் உட்காரணும். மெயினாக பையன் பக்கத்தில் உட்காரவே கூடாது, பையன் சாப்பிட்டு எச்சு தட்டில் தான் சாப்பிடணும். அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அந்த ஆடியோ நோட்டில். இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டத்தை எனக்கு கொடுக்குறாங்க, எனக்கு இவ்வளோ டார்ச்சராக இருக்குது, எது கேட்டாலும் கலாச்சாரம் கலாச்சாரம் கலாச்சாரம்னே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா என்னால் உங்களுக்கு ஏன் கஷ்டம். அவங்க சொல்கிற வார்த்தை அதுதான் அந்த மாமியார், நீ ரொம்ப பேசின அப்படின்னா உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன், வாழை வெட்டியே உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டே அவங்க சொன்னது தான் வந்துட்டு கேட்கும் போது எல்லாரும் கண்ணிலே தண்ணி வர ஒரு விஷயமா இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க அந்த இடத்துலனா, தயவு செஞ்சு நான் இறந்த அப்புறம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். இன்னைக்கு நீங்க எங்களுக்கு வந்துட்டு எந்த பர்டிகுலர் கேஸ் பத்தி சொல்ல போறீங்க? எஸ், நம்ம வந்து பார்த்தோம்னா, நம்ம பேசுறதுக்கான விஷயங்களோ பார்க்கறதுக்கான விஷயங்களோ திரும்ப நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. இதோட ஸ்டாப் ஆகுதான்னு கேட்டால் இல்லை, டே டு டே வந்துட்டு அதிகமாகிட்டு தான் போகுது. பிகாஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு லா கம்மியாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ப்ளேம் பண்ணுவாங்க. பட் லா ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா கிரிமினல் ஆக்ட் வந்து அமெண்ட் பண்ணி அதுலேயும் ஸ்ட்ரிக்ட் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தாலுமே 10 இருக்க கேஸ் 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா 20 மாறுது அந்த கேசஸ். ஓகே, ஸோ இப்படி தான் நமக்கு வந்து விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த 1 வீக்காக எல்லா சோஷியல் மீடியாலையும் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ஷேர் பண்ணப்பட்டு பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. அகைன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருக்காங்க. சரி, எல்லாரும் யோசிக்கிறாங்க வரதட்சணை கொடுமை அப்படின்னா, இது வந்து வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற அந்த ஒரு பிளெயின் கான்டெக்ஸ்ட்ல மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்ம ஒரு ஷார்ட்டாக அந்த ஸ்டோரி சொல்லணும். என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து 6 months முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. சரிங்களா? அதாவது April 1 வந்து மேரேஜ் ஆயிருக்கு. அவங்க மேரேஜ் ஆகிட்டு பொண்ணு வந்துட்டு பையன் வந்துட்டு சுசீந்திரம், பொண்ணு வந்துட்டு கோயம்புத்தூர். பக்கா அரேஞ்ச்டு மேரேஜ் இது. ஏன்னா பொண்ணோட அப்பாவும் பையனும், அதாவது மாப்பிள்ளையும் வந்துட்டு அவங்க 2 பேரும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ ஒருத்தர் எப்படியோ தெரிய போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க சும்மா தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, கிட்டத்தட்ட 45 சவரன் அந்த பொண்ணுக்கு போட்டு, அது இல்லாமல் 5 lakhs கேஷ் கொடுத்து, அது இல்லாமல் வெள்ளி பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்டு பக்கா டிபிக்கல் அரேஞ்ச் மேரேஜை தான் பண்ணி கொடுத்து, இவ்வளோ பண்ணியும் வரதட்சணை கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 months லைஃப் நல்லா இருந்திருக்கு அந்த பொண்ணோட லைஃப். ஓகே, லைஃப் போயிட்டு இருக்கும்போது 3 monthsக்கு அப்புறம் தான் நல்லா இருந்தது. மீன்ஸ் ஓகேவா இருந்திருக்கு லைஃப் 3 monthsக்கு. பட் டே 1லேருந்து டார்ச்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாகி பார்த்தோன்னா, இல்லை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், லைஃப் நல்லா இல்லை, வரதட்சணை கொடுமை டே 1லேருந்து இருக்குன்றது. பட் 6 monthsலேயே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருக்கணும். ஓகே, இன்னொன்று எவ்வளோ விஷயங்கள் அவங்க வெளியே சொல்ல முடியாமல் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே தான் அங்கே ரீசனாக இருக்குது. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இது மெயினாக அந்த பொண்ணு வரதட்சணை கொடுமைனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டதே அந்த பொண்ணு அவங்க அம்மா கண்டுபிடிச்ச ஆடியோ நோட் வச்சு தான். ஓகே, அந்த நோட்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஆடியோ நோட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அம்மா இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு தான் அந்த ஆடியோ நோட் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து வரதட்சணை கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் இவ்வளவும் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. பட் என்னோட மாமியார், ஏன்னா அந்த பெண்ணனுடைய கணவர் மாமியார் 3 பேர் வசிச்சுட்டு வராங்க ஒரு வீட்டில், சுசீந்திரம்ல இருந்துட்டு வராங்க. இருந்துட்டு வரும்போது என்னென்னு கேட்குறப்போ, எனக்கு வந்து இங்கே வரதட்சணை கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு மட்டும் சொல்லி முடிக்காமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கலாச்சாரம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அந்த ஆடியோவில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோவும் லீக் ஆச்சு எல்லா நியூஸ் சேனல்லையும், எல்லா யூடியூப்லையும் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் மாமியார் என்ன அவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்க. என்ன கொடுமைப்படுத்துவாங்கன்னா, கணவர் பக்கத்தில் உட்காரக்கூடாது, மேலே உட்காரக்கூடாது, கீழே தான் உட்காரணும். ஏன் அப்படி? இது எல்லாமே அவங்க கொடுத்த டேக் வந்து கலாச்சாரம். எங்கள் காலத்தில் தான் அப்படி தான் இருந்தோம், எங்கள் அம்மா காலத்தில் தான் அப்படி தான் இருந்தோம், நீயும் அப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட். அந்த பொண்ணு அதுலேயும் சொல்லியிருக்காங்க. இருந்தும் இப்போ வந்து என்ன 2024 நடக்குது, நம்ம 1900 பீரியடில் கிடையாது, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, இல்லை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு கொஞ்சம் வருஷத்துலையும் நம்ம கிடையாது. எங்கேயோ அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டுருக்கு, ஏஐ டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்கு. ஆக்சுவலி போகும்போது அந்த பெண்ணு கேட்கும் போது வந்து அந்த மாமியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முடியவே முடியாது. வார்த்தைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சொல்கிறது கேட்டால் இங்கே இரு, இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போ, உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகல, துரத்தி விட்டுருவேன் அந்த மாதிரி. ஓகே, கீழே தான் உட்காரணும், பக்கத்தில் உட்காரக்கூடாது, மெயினாக பையன் பக்கத்தில் உட்காரவே கூடாது, பையன் சாப்பிட்ட அப்புறம் தான் சாப்பிடணும், பையன் சாப்பிட்ட எச்சு தட்டில் தான் சாப்பிடணும். ஓகே, ஈவினிங் 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது,
ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த பொண்ணுக்கு. ஜஸ்ட் பிகாஸ் இவங்களோட மேரிட் லைஃப்ல அதெல்லாம் அவங்க ஃபாலோ இருக்கலாம் பண்ணாங்கங்கிறதுக்காக மேபி. இவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணணும் Exactly. திணிக்கிறாங்க கலாச்சாரம் கலாச்சாரம். அப்படின்னு. ஏன்னா இதுல நம்ம வந்து 2 கேஸ் சொல்லலாம். 2 கேஸ் பார்த்தோன்னா ஒருத்தர் வந்துட்டு யோசிப்பாங்க, என்னோட மாமியார் தான் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டாங்க, நான் வரப்போற மருமகளையாவது நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறது ஒரு கேஸ். 2வது கேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மாமியார் என்னை கொடுமைப்படுத்திட்டாங்க, அதை விட நான் வர மருமகளை நான் கொடுமைப்படுத்துவேன்றத கேஸ். ஸோ இது 2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஓகே, அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் ஓகே, அவங்களே அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்களே, வீட்டுக்கு வரப்போற பொண்ணு நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறது தான் ஒரு கரெக்டான வே. அவங்க லைஃப் அவங்கள வந்து லீட் பண்ண விடணும். ஓகேவா? இங்கே இந்த மாதிரி போயிட்டே இருந்திருக்கு. அவங்க இதெல்லாம் சொல்றாங்க அந்த ஆடியோ நோட்ல. இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டத்தை எனக்கு கொடுக்குறாங்க, எனக்கு இவ்வளோ டார்ச்சராக இருக்குது, எது கேட்டாலும் கலாச்சாரம் கலாச்சாரம் கலாச்சாரம்னே சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா என்னால் உங்களுக்கு ஏன் கஷ்டம்? அந்த பொண்ணு என்ன யோசிக்கிறாங்கன்னா அதில் சொல்லியிருக்காங்க, ஏன் பேர்டன்? ஏன்னா எனக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுங்க, என்னை வந்து இவ்வளோ பண்ணுறீங்க, நான் இப்பயும் இந்த முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என்னால் அந்த வீட்டில் வந்து வாழா வெட்டியாக வாழ நான் முடியாது, நான் விரும்பலை. அவங்க சொல்கிற வார்த்தை அதுதான் அந்த மாமியார், நீ ரொம்ப பேசின அப்படின்னா உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன், 1. 2வது நீ வாழா வெட்டியா உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதுதான். இதுதான் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம். அதையும் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட கணவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் ஒரு சின்ன சண்டை சச்சரவு கூட வந்தது கிடையாது, மாமியாரோட டாமினேஷனால தான் நான் இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க. தப்பு மாமியார் மேலே தான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லி முடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அதனால அந்த நகைகள் எல்லாம் பத்திரமா 2 பெட்டியில் போட்டு என்னோட கணவர்கிட்ட கொடுத்துருக்கேன், அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணோட பேரை மென்ஷன் பண்ணி இந்த நகை எல்லாமே அந்த பெண்ணுடைய கல்யாணத்துக்கு கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு வரதட்சணை கொடுமை, இவங்களோட ரிலேட்டிவ், ஒரு வரதட்சணை கொடுமைனால தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன், இன்னொரு பெண்ணும் அந்த மாதிரி வந்து சஃபர் ஆக வேண்டாம். இல்லை நம்ம பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. ஏன்னா தற்கொலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான முடிவு கிடையாது. ஏன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்க நமக்கு வந்து எங்கேயாவது ஒன்று கை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிட்டாலே நமக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நமக்கு அவ்வளோ அதை பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடும், அவ்வளோ பெயின் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த தூக்க போட்டுக்கிற ப்ராசஸ் அதெல்லாமே யோசிக்காமல் அவங்க முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. எதுக்கு அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, இந்த நரகத்தில் நான் வாழ்கிறதுக்கு பதிலாக எனக்கு நிம்மதி தேடி நான் போவேன்ற ஒரு கான்செப்டை அவங்க சூஸ் பண்ணி போயிருக்காங்க. போயிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசியாக அவங்க சொன்னது தான் வந்துட்டு கேட்கும் போது எல்லார் கண்ணிலையும் தண்ணி வர ஒரு விஷயமா இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க அந்த இடத்துலனா, தயவு செஞ்சு நான் இறந்த அப்புறம் என்ன இங்கே வைக்காதீங்க, என்ன உங்களோட கூட்டிகிட்டு போயிருங்க, முதல் விஷயம். 2வது எனக்கு இறுதி சடங்கு எதுவுமே அவங்களோட முறைப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அதுலேயும் கலாச்சாரம் கலாச்சாரம் கலாச்சாரம்னு போட்டு என்னை ரொம்ப இது பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, என்னை உங்களோட கூட்டிகிட்டு போங்க. இல்லை அதுவும் உங்களுக்கு ரொம்ப வந்து என்னால் பேர்டனாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கோயம்புத்தூர்லேயே கொண்டுட்டு போய் எலக்ட்ரிக் சுடுகாடில் வச்சு ஒரு பட்டனை மட்டும் நீங்கள் அமுத்திட்டு போயிடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு பெயின் அவங்க யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஆமா, ஏன்னா இங்கேயும் அவ்வளவு பெயின் கோ த்ரூ பண்ணிருக்காங்க, இங்கேயும் வந்துட்டு அவங்க அவ்வளவு விஷயங்களை யோசிச்சு அது எல்லாமே அவ்வளவு கிளியர் கட்டா ஆடியோ நோட்ல கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ஆடியோ நோட்டு பேரண்ட்ஸ்க்கு அனுப்புறாங்க, அனுப்பி அவங்க பதறிட்டு போகும்போது பாதி வழியில அவங்களுக்கு நியூஸ் வருது, அதாவது அந்த அவங்களுடைய சகோதரி கால் பண்றாங்க, இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து தூக்கப்பட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பண்ணுறாங்க. இம்மீடியட்டாக பேரண்ட்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு போகல, நேராக அவங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி அது வந்துட்டு அப்படிதான். எக்ஸாக்ட்லி அதான். நீங்கள் நம்ம வந்து ஒருத்தவங்களை போய் கத்தியால் குத்துறாதான் கொலைன்னு கிடையாது. ஆப்வியஸாக அவங்கள வார்த்தைகளால் நம்ம புண்படுத்தி அவங்கள வந்துட்டு என்ன சொல்கிறது, மென்டலி டார்ச்சர் பண்ணி அவங்களை சூசைட் பண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா நார்மலாக இருக்க ஒரு பர்சன் வந்து சூசைட் தாட்ஸ் இருக்காது கண்டிப்பாக. இது வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் தான், கிட்டத்தட்ட மர்டர் தான் இது. அவங்கள பேசி அவங்கள வந்து சாகடிக்க வச்சுக்கிட்டதுக்கான ஒரு விஷயம். சரி, இதை கேட்ட அப்புறம் இனிமேல் மாமியார் திருந்தனா என்ன, திருந்தாட்டி என்ன? ஆக்சுவலி இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க ஆடியோ நோட்டில், என் கணவர் வந்து ரொம்ப நல்லவருன்னு. பட் அந்த ஸ்டாண்டை வந்துட்டு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியாது. என்னதான் அவங்க அம்மா எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் இவர் அந்த இடத்துல பேசியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, அம்மா பேசியிருக்கணும். ஏன்னா எவ்வளோ ஆண்கள் வந்துட்டு பேலன்ஸ்டாகவும் இருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல எப்படி பிரச்சனை வருது அப்படின்னா, நீ வந்து என்ன புதுசாக கல்யாணம் உடனே வைஃப் பேச்சை கேட்டு என்ன விட்டுட்டு போறேன்ற ஸ்டான்ஸாகவும் இருக்குது. அப்படியும் இருக்க வேண்டாம், பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஏமா எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள், ஏன்னா நம்ம 2024 இருக்கோம், இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க பேலன்ஸ்டாக இருந்திருக்கலாம். இல்லை பொண்ணை உட்கார வச்சு பேசியிருக்கலாம், எங்கள் அம்மா இப்படிலாம் பேசுவாங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் எங்கள் அம்மாவை கேட்குறேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை அவங்க எடுத்துருக்கலாம். அவர் எதுவுமே எடுக்காமல் அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு சைலண்டாக இருந்தவர் எப்படி நல்லவரை இந்த இடத்துல கோட் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. விச் மீன்ஸ் கண்டிப்பாக இந்த விஷயம் அவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் மேபி இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் நினச்சிருக்கலாம். பட் ஆனால் இன்னைக்கு வந்து பேசாமல் எதுவுமே பண்ணாமல் ஒரு உயிரே போயிடுச்சு நமக்கு இல்லையா? இது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷன் போகும்போது ஸ்டேஷன்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாமியார் வந்து இது பாய்சன் சாப்பிட்டுடுறாங்க. பாய்சன் சாப்பிட்டு இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ கண்டிப்பா அது அவங்களுக்கு அந்த கில்ட் இருக்கு. இது அவங்க பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல.
ஸோ எல்லாருமே என்னன்னா ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கிறது, நம்ம பண்ணுற வரைக்கும் பண்ணுவோம், எக்ஸ்டென்ட் எங்கே போட போகிறாங்க. ஸோ ஒரு பெண் வந்துட்டு இந்த இடத்துல எல்லாருமே பெண்ணை தான் தப்பு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ இந்த ஆடியோ நோட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எவிடன்ஸே எல்லாம் அது எப்படி வேணால் மாற்றிருக்கலாம், கண்டிப்பாக மாற்றிருக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு இப்போ ஒரு கிடச்சிருக்கு, இதனால தான் இந்த பொண்ணு வந்து இறந்து போனாங்கன்றதுக்கான ஒரு பேஸ், ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இங்கே அந்த ஆடியோ நோட் ஆஸ் எவிடன்ஸ் நமக்கு கிடச்சி. இதை வச்சு தான் நம்மளால பிடிக்க முடிஞ்சுது இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு அந்த 6 மாசமா அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒன்றுமே சொல்லலை, எதுவுமே சொல்லலை. இப்போ தான் அந்த ஆடியோ நோட்டில் சொல்கிறாங்க, நான் சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்களோ, என்னால் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பேர்டன்னு தான் நான் சொல்லலைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ விஷயங்கள் அவங்க உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சு, இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு வேலை இங்கே இருக்க கொடுமைகள் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து உட்காந்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் உங்களை கேள்வி கேட்பாங்க, என்ன பொண்ணு வாழ வெட்டியாக வந்துட்டாளா, அந்த அசிங்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க விடும்பலன்னு. அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ யோசிச்சிருக்காங்க. அவங்க அந்த பக்கமும் போக முடியாம, இங்கேயும் இருக்க முடியாம, கடைசியில என்ன பண்ணன்னு தெரியாம இவ்வளோ யோசிச்சு எல்லாமே உள்ளுக்குள்ள அடக்கி வச்சு இப்படிப்பட்ட ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதான் ஒரு கட்டத்தில் 6 மாதம் அடக்கி வச்ச ஒரு விஷயம் பர்ஸ்ட் அவுட் ஆகி அவங்க இந்த டெசிஷனுக்கு எடுத்துட்டாங்க. இப்போ இது எப்படி, இப்போ நம்ம இடத்துல இந்த மாமியார் மேலே தப்பு சொல்கிறதா, இல்லை கணவர் மேலே தப்பு சொல்கிறதா, இல்லை சொசைட்டி மேலே தப்பு சொல்கிறதான்னு தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாருக்காகவும் பயந்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல போனால் சொசைட்டி என்ன கேள்வி கேட்குமோ, அகெயின் சொசைட்டி கேட்கும், ஏன் பொண்ணு வந்திருக்கா. அப்போ எந்த சொசைட்டியும் யோசிக்காது அந்த பையன் என்ன பண்ணா, அந்த பையன் மேலே என்ன தப்பு இருக்குது, அந்த பொண்ணு ஏன் இங்கே வந்தான்னு யோசிக்க மாட்டாங்க. பொண்ணு வந்துட்டா அப்போ பொண்ணு மேலே தான் ஏதோ தப்பு, அதனால தான் அவங்க வீட்டில் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஸோ அப்படிங்கிறது தான் வந்துட்டு அப்போ சொசைட்டி யோசிக்கிற ஒரு விஷயம். ஸோ இங்கே எப்படின்னா நம்ம வந்துட்டு இவங்க தப்பு அவங்க தப்பு இவங்க தப்புன்னு இல்லாமல் எப்படி இதை வந்து மாற்றலாம் அப்படிங்கிற விஷயம். இப்போ இந்த மாமியார் இப்போ எதுக்கு பாய்சன் குடிக்கணும், அவங்க என்ன பண்ண போறாங்க, உணர்ந்து ஒரு யூஸும் இல்லைல்ல இங்கே அவங்களுக்கு. போன பொண்ணு திரும்ப உயிரோட எக்ஸாக்ட்லி அவ்வளோதான். அவங்க சரி இப்போ பாய்சன் குடிச்சு ஏதோ உயிர் பொழைச்சு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, இல்லைன்னா அவங்களும் செத்து தான் போயிருப்பாங்க. இப்போ மட்டும் அவங்க என்ன பனிஷ்மெண்ட் இல்லாமல் போகிறாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸில் அகைன் புக்காக தான் போகிறாங்க. லிட்ரலி வந்து இது வந்து மர்டர்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது எல்லாத்துக்கும் திரும்ப அவங்க என்ன பண்ண போகிறாங்க, வந்தாலும் அதுக்கு உண்டான தண்டனைகளை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன தண்டனை அனுபவிச்சாலும் போன உயிர் போனது தான். ஸோ இதில் வந்து ஒன்றுமே இதில் பண்ண முடியாது. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் இங்கே உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சில கேரக்டர்ஸும் இருப்பாங்க. ஏன்னா இன்னமும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அட்வான்ஸ்மெண்ட் ஆகுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ பெண்கள் வெளியே வந்துட்டு இருக்கோமோ, நம்ம அவ்வளோ ஈக்குவலாக மாமியார் கொடுமைகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா கோர்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேசஸ் டொமஸ்டிக் வயலன்ஸில் வருது, மொத்த குடும்பம் மேலேயும் டொமஸ்டிக் வயலன்ஸ் வருது, அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இத்தனைக்கும் எல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யாரோ தெரியும் ஒரு படிக்காத பெண்ணுக்கு நடக்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த பொண்ணே இந்த இடத்துல படிச்சிருக்காங்க, பட் ஆனால் அவங்க வேலைக்கு போல வீட்டில் இருந்தாங்க, கலாச்சாரன்ற பேரில் அவங்க வேலைக்கு விடலை அவங்களுக்கு. ஸோ இப்போ இது என்ன, இப்போ இந்த கலாச்சாரமே ஒரு பொண்ணோட லைஃப்பை எடுத்துருச்சுல்ல. இந்த கலாச்சாரம் வந்து எப்படி யார் கொண்டு வந்தா, மக்கள் கொண்டு வந்த ஒரு விஷயம். அதே சொசைட்டி தான் திரும்ப கொண்டு வந்தது. ஸோ நம்ம அதான் சொல்லுவோம், ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னா கொண்டு வரணும்னு தாண்டி இப்போ இங்கே 10 பேர் இருக்கணும், நம்ம 10 பேர் சேர்ந்து மாற்றினா மட்டும்தான் வி அஸ் அ சொசைட்டி இல்லையா. ஸோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தோன்னா கண்டிப்பாக அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, வழக்கு பதிவு பண்ணி அது என்னவோ அவங்க ஹஸ்பண்டும் மாமியாரும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த விஷயம். ஸோ சார்ஜஸ் வந்து அந்த ஹஸ்பண்ட் மேலேயும் விழும், அவருக்கும் கண்டிப்பாக வரும். அவர் நல்ல அவங்க அந்த அளவுக்கு வராது, ஃபுல் ஃப்ளெஜ்டாக எங்கள் மாமியாருக்கு போகும். பட் ஹஸ்பண்டையும் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியாமல் இருந்திருக்காது அந்த விஷயம். அவங்களுக்கு நடக்கிற சண்டைகள், அவங்க பண்ணுற கொடுமைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது இல்லையா. அதுக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆகணும் இந்த இடத்துல கண்டிப்பாக. ஏன்னா ஒரு வீட்டில் இருந்து ஐயோ எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க, அது வந்து என்னுடைய அம்மாக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கான விஷயம்னு யாருமே சொல்ல முடியாதுல்ல. ஃபுல் டே வீட்டில் தான் இருக்க போறாரு, வேலைக்கு போகிற கொஞ்சம் நேரம் வெளில இருக்க போறாரு, மற்ற டைம் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாமே அவரோட பொறுப்பு. அது ஆக்சுவலி அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரோட டியூட்டி. அது வந்த பொண்ணை வச்சு பார்த்துக்க வேண்டியது அவரோட டியூட்டி இல்லையா. ஸோ அதுக்கான பதில் அவர் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அவரால் எஸ்கேப்பும் ஆக முடியாது. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எது வந்தாலும் எங்கள் அம்மாவை கேட்டுக்கோங்கன்றது கண்டிப்பாக எஸ்கேபிசம் இதில் முடியவே முடியாது. இல்லை ஓகே, அந்த பொண்ணுக்கு மாமனார் இல்லையா? மாமனார் இல்லை, இவங்க 3 பேர் தான் ஒன்றா வந்து இருந்துட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த கேஸ் அடுத்து என்ன ஆக போகுதுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் யாருக்கு என்ன தண்டனை வரும், அடுத்தடுத்து இதில் என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி தான். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. வந்த அப்புறம் என்ன விஷயங்கள் நடக்குது, என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சிவியராக தான் இருக்க போகுது அந்த விஷயம். என்ன நடக்குதுன்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வெயிட் பண்ணும்போது என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க மேலே போடுறாங்க, எப்படி கேஸ் புக் ஆக போகுது எல்லாங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணும்போது அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம கிடைக்கும். தேங்க்யூ.